ஹாய் வில்லேஜ் இன்டர்வின் அன்பான அழகான வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குழந்தைங்க சீக்கிரமாக நடக்கிறதுக்காக உள்ள ஒரு வில்லேஜ் டிப்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தாயின் கருவிலே குழந்தைகள் தன்னுடைய உணர்வுகளை உணர ஆரம்பித்து விடுகிறது அப்படின்னு இன்றைய மருத்துவ உலகம் உறுதியாக சொல்கின்றது. அதாவது குழந்தைகளை நல்ல மனநிலையோடும் நற்சிந்தனையோடும் வைத்திருக்க வேண்டும் என்பது தான் இன்றைய பெற்றோர்களுடைய தவிப்பாகவும் இருந்து கொண்டே வருகிறது. அறிவிலும் சரி உடல் நலத்திலும் ஆக சிறந்தவர்களாக இன்றைய சூழலில் குழந்தைகளை வளர்க்கணும் அப்படின்னா ஒவ்வொரு பெற்றோர்களும் போராடிக்கிட்டே இருக்காங்க. அதாவது சிறு வயதிலே அந்த குழந்தைகளுக்கு நம்ம ஒரு ஊட்டமான உணவும் ஆரோக்கியமான சூழலும் உற்சாகமான மனநிலையும் நல்ல பழக்க வழக்கங்கள் என கற்றுக் கொடுக்கணும். நம்ம குழந்தைங்களுக்கு கம்பல்சரி. அதாவது பெண் குழந்தைகள் 8 மாதத்துலேயே 8 அடி வைக்கும் அப்படின்னு பாட்டி சொல்லுவாங்க. ஆண் குழந்தை அப்படிங்கிறது கொஞ்சம் லேட்டாக தான் அவங்க நடக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க. சில குழந்தைகள் என்ன பண்ணும் அப்படின்னா கவிழ்ந்து படுத்து கொண்டாலும் அது நீந்தாது, தவழ்ந்துட்டே போயிட்டுருக்கும். சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா நல்லா பாய்ந்து பாய்ந்து நீந்திட்டு போவாங்க. டக்குன்னு அவங்க எந்திரிச்சு நிற்பாங்க. இதே போல் தான் குழந்தைகள் நீந்துவதாக இருந்தாலும் சரி, அது தவழ்வதாக இருந்தாலும் சரியுமே அது எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரு அழகாக தான் இருக்கும், ஒரு சூப்பராக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு. அதை என்ன சொல்லலாம் அப்படின்னா, இதை காண்பதற்கு நம்ம கண் கோடி வேண்டும் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். எல்லா குழந்தைகளுமே ஒரு 9 to 11 மந்தில் தான் அது நடக்கவே அவங்க ஆரம்பிப்பாங்க. இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் குழந்தை தாயிடமிருந்து தந்தையை கவரும் போதும் இல்லை அதாவது தந்தையிடமிருந்து தாயை கவரும் போது இது மாதிரி நம்ம முயற்சி செஞ்சோம் அப்படின்னா அதோட கால் தசைகள் என்ன பண்ணும் அப்படின்னா மீண்டும் அந்த தசைகள் வளர ஆரம்பிக்கும். இதனாலே குழந்தைகள் டக்குன்னு அவங்க எழுந்து நிற்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த புளிய இலை, கொய்யா இலை, ஆடோதோட இலை, இந்த 3 இலையை பயன்படுத்தி தான் நம்ம குழந்தைங்களை சீக்கிரமாக எப்படி நடக்க வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு டிப்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம குழந்தைங்க சீக்கிரமாக நடக்கணும் அப்படின்னா அவங்க கையில் மட்டும் இல்லை நம்ம கையிலையுமே அது இருக்குது. பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். ஆரோக்கியம் அதில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் தாய்ப்பால், மதர்ஸ் மில்க் பார்த்திங்கன்னா நம்ம குழந்தை பிறந்ததுலேருந்து சரி அவங்க 1.5 வயசு வரைக்கும் நம்ம தாய்ப்பால் கொடுத்துட்டு தான் இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா சரிவிகித உணவு. சரிவிகித உணவு அப்படின்னா தாய்ப்பால் மட்டும் கிடையாது, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவும் நமக்கு சரி விகிதத்தில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்க சீக்கிரமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பயிற்சி கொடுக்கணும், அதாவது ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னா குழந்தைங்களை அவங்களாகவே நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சமாகவே அவங்க முயற்சி செஞ்சு என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட்டு தவள ஆரம்பிப்பாங்க, அப்புறம் விழுந்துருவாங்க, அப்புறம் எந்திரிச்சு நிற்பாங்க. இதே போல் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட முயற்சியிலே அவங்க டக்குன்னு எந்திரிச்சு நிற்பாங்க. பேரண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க கையை பிடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு நம்ம நடக்க நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கலாம். அது ரொம்ப நேரம் நம்ம செய்யக்கூடாது, அது கொஞ்சம் குறிப்பிட்ட நேரம். ஏன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப அவங்களுடைய கால் கொஞ்சம் மிருதுவாக இருக்கிறதுனால அந்த தசைகள்லாம் மிருதுவாக இருக்கிறதுனால அவங்களுக்கு சீக்கிரமாக கால் வலி வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம இந்த புளிய இலை, இந்த கொய்யா இலை, இந்த ஆடாத இலை, இந்த புளிய இலையில் பார்த்திங்கன்னா இதில் கெராட்டின், லைகோபெனின், விட்டமின் சி இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா நல்ல ரத்த ஓட்டத்தை உருவாக்கி தோலுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் இந்த புளி இலையோட மருத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா. அடுத்து இந்த கொய்யாவில் பார்த்தீங்கன்னா கியூரின்சின், விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், ஃப்ளவனாய்டுகள் உள்ளன. இந்த கொய்யா இலையில் மருத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தோல் சுருக்கத்தை சரி செய்யும். இந்த 3 இலைகளையுமே நம்ம நல்லா கொதிக்க வச்சு குழந்தைங்களுக்கு நம்ம வாரத்தில் ஒரு முறை நம்ம குளிப்பாட்டி வந்தோம் அப்படின்னா குழந்தைங்க சீக்கிரமாக நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இதில் அதிகமாக இருக்குது. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள்.